ஹாய் கைஸ், இப்போ நம்ம சாப்டர் 1 யூனிட் எக்ஸசைஸ் 1ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இஃப் த ஆர்டர்ட் பேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஆர்டர்ட் பேர்ஸ்னால் இது ஒன்று இருக்குது, அடுத்தது இது ஒன்று இருக்குது இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடைக்குமா? -2 அதே மாதிரி ஒய்க்கு என்ன கிடைக்குமா? 5 கிடைக்குமா? இப்போது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிப்போம். தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சொல்யூஷன் x square minus 3x equal to -2. இப்போ x square minus 3x plus 2 is equal to 0. இப்போ இதுக்கு ஃபேக்டர்ஸ் எடுத்தோன்னா மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆட் பண்ணால் -3 வரணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணால் தான் -3 வரும். ஸோ 2 1s are 2, 2 1s are 2, 2 + 1 3. அப்போ 3ன்றது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்குமே மைனஸ் வரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +2. ஸோ ஆன்சர் என்ன? x - 2 × x - 1 is equal to 0. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 2 ஆர் 1 இருக்கும். அதே மாதிரி அடுத்தது எடுத்துக்கிட்டோன்னா y² + 4y is equal to 5ன்னு கிடைக்கும். இப்போ 5 எங்கே கொண்டு வந்தால் y² + 4y -5 is equal to 0. இப்போ சமன் ப்ராடக்ட் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா மல்டிப்ளை பண்ணால் -5 வரணும், அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணால் 4 வரணும். ஸோ 5 1s are 5ன்னு வந்துடும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் +4 வரணும். அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ். ஸோ y + 5 y - 1 is equal to 0. அப்போ yயோட வேல்யூ என்ன வந்துடும்? -5னும் ஆர் 1னும் வந்துடும். இந்த ப்ராடக்ட் சமன் ப்ராடக்ட் வந்து 9th ஸ்டாண்டர்டில் நிறைய கொஷின்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ yயோட வேல்யூ -5 ஆர் 1, எக்ஸோட வேல்யூ 2 ஆர் 1. அவ்வளோதான். அடுத்து செகண்ட் கொஷின் பார்ப்போம். இப்போ அடுத்து செகண்ட் கொஷின் பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A × A இஸ் 9 எலமெண்ட்ஸ். ஸோ A × Aல 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போனா கண்டிப்பாக n of Aன்றது 3 எலமெண்ட்ஸாக இருக்கும். இப்போ இன்னொரு n of Aன்றதும் 3 எலமெண்ட்ஸாக இருக்கும். அப்போ தான் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும். ஸோ ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ -1 0வாக இருக்குது. ஸோ -1 0. இப்போ 1 இங்கே இருக்குன்றதுனால 1ஆக தான் இருக்கும். ஸோ -1 0 1. அப்போ இந்த 3 எலமெண்ட்ஸு தான் இருக்கும். இப்போ இன்னொரு A எடுத்துக்கணுமா? அப்போ -1 0 1. அப்போ நமக்கு A × Aன்றது என்ன கிடைக்கும்? -1, -1, -1, -1, -1, -1, -0, -1, 1. ஏன்னா -1லேருந்து -1 0 1க்கு போகுது இல்லையா? அடுத்தது 0 எடுத்துக்கோங்க. 0 -1 0 0 0 1. அடுத்தது 1, -1 1, 0. அடுத்தது 1, 1. இப்போ எந்தெந்த வேல்யூஸ் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க? -1, 0 இதுவும், 0, 1 இதுவும் தான். அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்? ஆன்சர் ரிமைனிங் எலமெண்ட்ஸ் -1, -1, -1, 0, -1, 0, -1, 0, 0, 1, -1, 1, 0, 1, 1. இப்போ கொஷின் நம்பர் 3 பார்ப்போம். கொஷின் நம்பர் 3க்கு நம்ம ஒரு நம்பர் லைன் எப்போதும் ட்ரா பண்ணுற மாதிரி. ஸோ 0 1 2 3 4ன்னு எடுத்துக்கோங்க. -1 -2 -3 -4ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ 1ஐயும் சேர்த்துக்கணும். அப்போ 1க்கு மேலே கிரேட்டராக இருக்கிற வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னவா? இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே, அதாவது இந்த வேல்யூஸ் ஃபுல்லாக இது எல்லாத்துக்குமே என்ன வந்துடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 1. அப்போ <1 1ஐ விட சின்ன நம்பர். அப்போ 0லேருந்து இந்த பக்கம் இதில் உள்ள எல்லா நம்பர்ஸ்க்குமே என்ன வந்துடும்? 4. இப்போ கொஷின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க? f of 0. அப்போ 0னா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 0ஓட வேல்யூ என்ன? 4. அவ்வளோதான். அடுத்தது கொஷின் நம்பர் 2. 2க்கு என்ன? f of 3. இப்போ 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 1 which is equal to square root of 3 - 1 which is equal to square root of 2. அடுத்து கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க? f of a + 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இது வரைக்கும் ஃபங்க்ஷனில் எக்ஸ் தான் இருந்திருக்கு. ஆனால் a > 0ன்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் எடுத்துப்போம். a > 0. இப்போ a இல்லை, நமக்கு a + 1 தேவை. அதனால் a + 1 எடுக்க போகிறோம். ஸோ a + 1 என்ன? a + 1 > 0வாக இருந்துச்சுன்னா
ஏ கிரேட்டர் தேன் 0வா இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் 1 என்ன ஆகிடும் 0 + 1ன்னு மாறிடும். அப்போ ஏ + 1 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம கண்டிஷன் வந்துருச்சா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 எக்ஸுன்றது தான் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 ஏ + 1ன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுன்றது என்னவா வருது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஏ + 1ஆ வருது. அப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 1. So f of x is equal to square root of x minus 1. இப்போ அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணணும் ஏ + 1 அப்ளை பண்ணணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஏக்கு பதிலாகவும் ஏ + 1 அப்ளை பண்ணணும். ஸோ -1 இந்த -1 அப்படியே இங்கே -1ஆக வந்துடுச்சு ஏ + 1 மட்டும்தான். அப்போ இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ